இழுவலைகளை படிப்படியாக நிறுத்த முடியும் என இந்திய இலங்கை மீனவர்கள் தொப்புள்கொடி உறவாக மீன்பிடிக்க இருநாட்டு அரசாங்கமும் பேசி தீர்வு காண வேண்டும் எனவும் திசைப்படகு மீனவ சங்கத்தின் தலைவர் பி ஜேசுராஜா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற இந்திய இலங்கை மீனவ சங்க பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தையின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சேசுராஜா, அனைத்து விசைப்படகு மீனவர் சங்க தலைவர், ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டம். நீண்ட காலமாக இருந்து வரும் இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டி நீண்ட காலமாக பேசப்படாமல் இருந்த இந்த பேச்சுவார்த்தையை ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 5 பேர் கொண்ட குழுவாக வென்று இன்று வவுனியாவிலே 4 மாவட்ட இலங்கை மீனவ பிரதிநிதிகளோட எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகளை சந்தித்து எங்களுடைய நிறைகுறைகளை நாங்கள் பேசி இன்றைக்கு மகிழ்ந்தோம். அவர்களுடைய கஷ்ட நிலைகளை எங்களிடம் கூறினார்கள். எங்களுடைய கஷ்ட நிலையும் நாங்கள் அவர்களிடம் எடுத்துரைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை இருந்தது. இந்த பேச்சுவார்த்தைக்கு சுமூகமாக நடைபெற ஏற்பாடு செய்த இலங்கை மீனவ சமாசத்துக்கு அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு மிக முக்கியமானது. கடந்த 9 வருட காலமாக இரண்டு அரசாங்கம் பேசியதோடு மீனவர் பேச்சுவார்த்தை பேசப்படலை. இந்த 9 ஆண்டு காலங்களில் 2 வகை மீனவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பாதிப்பை எவ்வாறு நிறுத்துவது என்று இந்த பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டது. அவர்களுடைய கோரிக்கை என்பது இழுவலையை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். இழுவலை நிறுத்தினால் கடல் வளம் பாதுகாக்கப்படும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்ற கோரிக்கை வச்சிருக்காங்க. நாங்க இந்த இழுவலை படிப்படியாக குறைப்பதற்கு எங்களுடைய தமிழக அரசு, இந்திய அரசாங்கம் வாயிலாக இந்த இழுவலையை குறைப்பதற்கு நாங்கள் முழுவதுமாக படிப்படியாக குறைப்பதற்கு சம்மதிக்கிறோம் என்று கூறியும், அதுபோக ஏனைய மாவட்ட மீனவ அமைப்புகளை எல்லாம் ஒன்று திரட்டி அடுத்த கட்டமாக இந்திய அரசாங்கம், தமிழக அரசு, இலங்கை அரசாங்கம் உதவியுடன் இந்த மீனவ அமைப்புகள் இருந்து பேசி இதுக்கு ஒரு நல்ல தீர்வை எடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய கோரிக்கையானது வயிற்று பிழப்புக்காக மீன் பிடிக்க வர்ற மீனவர்களை இலங்கை அரசாங்கம் அவங்க சட்டத்தின் பிடியில 6 மாதம், 1 வருடம், 2 வருடம் தண்டனை போட்டிருக்காங்க. அந்த மீனவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக இந்த மீனவர்களையும் படகையும் விடுவிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஒத்துழைப்பதாக இலங்கை மீனவ சங்க பிரதிநிதிகள் கூறியிருக்கிறார்கள். எங்களுக்கு மிக சந்தோஷம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை இந்திய அரசாங்கம், இலங்கை அரசாங்கம், தமிழக அரசு சேர்ந்து கூடிய விரைவில் இந்த பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஸ்ரீலங்கா என்று சொல்லுகின்ற இலங்கையுடைய கடற்கரை தொடர்ந்து மக்கள் முன்வைக்கப்பட்டு இந்த பிரதியாக வந்தது. ஆனால் இதுக்கான ஒரு கால எல்லை நீங்கள் கேட்டுக்கிறீர்களா? காலப்பகுதி இந்திய இலங்கை கடற்பரப்பு மிக குறைவாக இருப்பதால் அதுல நீங்க கேட்ட மாதிரி கச்சதீவு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொடுத்ததினால் எல்லை குறைவாக மீன் குடிக்கக்கூடிய பகுதி குறைவாக இருப்பதனால் எல்லை தாண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த எல்லை தாண்டுவதை கூடிய விரைவில் நிறுத்துவதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தை பேசப்பட்டது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த எல்லை தாண்டுவது சம்பந்தமாகவும் இந்த இழுவலை சம்பந்தமாகவும் பேசப்படும். ஓரிரு மாதங்களுக்குள்ள இந்த பேச்சுவார்த்தையை அரசாங்கம் துரிதப்படுத்தி கூடிய விரைவில், ஏன்னா நீண்ட காலமா இருக்கிற இந்த பேச்சுவார்த்தையினால இந்த இந்திய இலங்கை மீனவர் பாதிக்கப்படுறோம். இதை 2 அரசாங்கம் கருத்தில் கொண்டு இந்த 2 மீனவர்களை வைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதற்கு மீனவ சமூகமும் அதற்கான ஒரு ஒத்துழைப்பை அவர்களுக்கு வழங்குவீர்கள் இருந்தால் உங்களுடைய கடற்கலத்தில் நீதிமன்ற அரசியல் தலைவர்கள் அவங்க அரசியல் லாபத்துக்காக ஒவ்வொருத்தரும் கோரிக்கை வைக்கிறாங்க. அது எந்த மாதிரி போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுடைய எண்ணம் கச்சதீவை மீட்பதல்ல. இரு நாட்டு மீனவர்களும் தொப்புள்கொடி உறவும் சந்தோஷமாக அந்த பகுதியில மீன் பிடிப்பது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதனால கச்சதீவுக்குள்ள நாங்க போகல. எங்களுடைய இரு நாட்டு மீனவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில எந்த மாதிரி தொழில் செய்வது என்பதை இரு நாட்டு மீனவ தலைவர்களும் இருந்து பேசி முடிவெடுத்து அதை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கும் போது அதை நடைமுறைப்படுத்துவதே இந்த அரசாங்கத்தினுடைய கடமையாகும். அதனால கண்டிப்பாக கூடிய விரைவில் 2 அரசாங்கமும் சேர்ந்து
இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்கங்கிறத நம்புறோம்.